அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள். அன்னை அஸ்மா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் மிகவும் சூடான உணவு கொண்டு வரப்பட்டால் அந்த உணவுப் பொருட்களுடைய சூடு அடங்கும் வரை மூடி வைக்க சொல்லி பிறகு அதை சாப்பிடுவார்கள். இதில்தான் அபிவிருத்தி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாகவும் தெரிவித்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 5207 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் சூடான உணவுகளை சாப்பிடுவதால் அஜீரணக் கோளாறு, இரைப்பை வீக்கம், இது போன்ற எண்ணற்ற ஆபத்துக்கள் வருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பொருளையும் அதிக சூடாக இருக்கின்ற நிலையிலே நீங்கள் சாப்பிடாதீர்கள், குடிக்காதீர்கள். அப்படி செய்வது உங்களுக்கு அபிவிருத்தி இல்லாமல் ஆக்கிவிடும். ஒரு நடுத்தரமான சூட்டோடு நீங்கள் குடிக்கின்ற போது அதிலே அபிவிருத்தி கிடைக்கிறது என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தும்மினால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லுங்கள். இதை கேட்கும் உங்கள் சகோதரர் அல்லது உங்கள் நண்பர், யர்ஹமுக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரியட்டும் என்று சொல்லட்டும். அவர் உங்களுக்காக அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரியட்டும் என்று பிரார்த்தித்தால் நீங்கள் அவருக்காக அல்லாஹ் உங்களுக்கு நல்வழி காட்டட்டும், உங்கள் நிலைமையை சீராக்கட்டும் என்று சொல்லுங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 6224 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தும்மல் மனிதர்களுக்கு இயல்பாகவே பெரும்பாலும் வரக்கூடிய ஒரு நிலை. இப்படி தும்முகின்ற போது வெளிப்படுகின்ற பாக்டீரியாக்களிலே இருந்து பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி கையையோ அல்லது ஒரு துணியையோ வைத்து தும்முகின்ற போது நம்முடைய வாய்ப்பகுதியிலே இருந்து வெளியிலே சென்று விடாமல், நம்மை கடந்து சென்று விடாமல் அதை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. அதே வேளையில் தும்மலை அடக்கவும் கூடாது. தும்மலை அடக்கினால் மிகப்பெரிய பேராபத்தில் போய் அது முடிந்து விடுகிறது. ஒரு நோயாளி கழுத்து வீங்கிய நிலையிலே வருகை தந்தார். தனக்கு உணவு எதுவும் சாப்பிட முடியவில்லை என்று மருத்துவரிடத்திலே முறையிட்டார். தொண்டையில் ஒரே உறுத்தலாக இருக்கிறது என்று மருத்துவமனையிலே அவசர சிகிச்சை பகுதியிலே அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தொண்டையின் பின்புறம் உடைந்து போய் பேச்சும் வெளிப்படுத்த முடியவில்லை. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது உடலுக்குள் காற்று குமிழ்கள் மார்பை நோக்கி விரைகின்ற சப்தத்தின் அறிகுறியாக கழுத்திலே இருந்து விலா எலும்புகள் வரை ஒரே படபடக்கின்ற சப்தத்தை தன்னுடைய பரிசோதனையின் மூலமாக செவியுற்றனர். தும்மலை அடக்கியதால் தான் அவர் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டார் என்று கண்டறிந்து அவருக்கு சிகிச்சை அளித்து இனிமேல் தும்மல் வந்தால் அடக்கக்கூடாது என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்ட நிகழ்வும் லண்டனில் நடைபெற்ற அந்த
மருத்துவ குறிப்பு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நம்முடைய உடலில் ஏற்பட்டுள்ள வைரஸ் பாக்டீரியாக்களை வெளியேற்றுவதற்காகத்தான் தும்மல் வருகிறது. நாம் அந்த பாக்டீரியாக்களை, அந்த வைரஸ் கிருமிகளை வெளியே செல்ல விடாமல் அடக்கினால் அந்த வைரஸ் கிருமிகள், பாக்டீரியாக்கள் உடலில் ஏதாவது ஒரு பகுதியிலே போய் புகுந்து தும்மலை அடக்கியதன் மூலமாக பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்கின்ற வகையிலே நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.